நாள் கூட சர்ச்சில் அவைலபிளா இல்லாம இருந்ததே இல்லை. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறேன். எங்க சர்ச்சில் ஒரு 300 பேர் இருந்தாங்கன்னா அந்த 300 பேருக்கும் என்ன தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பாஸ்டருக்கு உறுதுணையாய், ஊழியத்திற்கு உறுதுணையாய் எல்லா பிரேயருக்கும் அட்டெண்ட் பண்ணுவேன். எல்லா ஜெபமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போவேன். எல்லா வருஷமும் பிரைஸ் அதிகமா வாங்குவேன். ஆண்டவரோட ரொம்ப நெருக்கம். நிறைய வசனத்தை படிச்சு சொல்லி 100 வசனம் 300 வசனம் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறேன். பாட்டு போட்டியில ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன். பிரசங்க போட்டியில ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சு என்னுடைய 15வது வயதுல பைபிள் காலேஜுக்கு வர்றேன். பைபிள் காலேஜுக்கு வந்து ஆண்டவரை எல்லாரும் ஆராதிக்கிறத பாக்குறேன். அங்க இருக்கிறவங்க வேதத்தினுடைய விளக்கத்தை டீச் பண்றத பாக்குறேன். அப்பதான் உண்மையான ஒரு பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். ஓ, என்ன அறியாமலே நான் அழுதேன். என்ன அறியாமலே ரொம்ப அப்படியே டான்ஸ் பண்ணி ஆண்டவரை ஆராதிச்சேன். சிரிச்சுட்டே அப்படியே ஆராதிச்சேன். என்னமோ தெரியல, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில அனுபவிக்காத ஒரு புதிய அனுபவத்தை நான் ஃபர்ஸ்ட் பைபிள் காலேஜ்ல தான் நான் அதை வந்து சந்திச்சேன். அங்கதான் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், இதுவரைக்கும் 14 வருஷமா நம்ம பாஸ்டருக்கு கீழ்ப்படிஞ்சோம், நம்ம வேதத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தோம், எல்லாம் பண்ணி இருந்தோம். ஒரு சாதாரணமான ஒரு கிறிஸ்தவனா ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி தான் நான் இருந்திருக்கிறேன். ஆனா இப்பதான் நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னா, உண்மையான பிரசன்னத்தை உணர்ந்ததுக்கு பிற்பாடுதான் என்னுடைய வியாதி, என்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் என்னை விட்டு போனது எப்போன்னா, அந்த உண்மையான பிரசன்னத்தை உணர்ந்ததற்கு பிற்பாடு. பிரதர், ஏசப்பாவை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏசப்பாவை கண்டிப்பா பிடிக்கும். நீங்க யார்கிட்ட போய் வேணாலும் கேளுங்களேன், ஏசப்பா பிடிக்கும்னா பாருங்க. இந்த கிறிஸ்டியானிட்டிக்கு எதிர்பார்க்கிறவங்க கூட ஏசப்பாவை உங்களுக்கு பிடிக்கும் தான் சொல்லுவாங்க. ஏசப்பாவை பிடிக்கிறதுனால நீ ஆண்டவருடைய பிள்ளையா மாற முடியாது. நீங்க சர்ச்சுக்கு வந்ததுனால அப்படி ஏசப்பா பிள்ளையா மாறிட முடியாது. நீங்க ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவ்வளவுதான் நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், நான் இயேசு என் கூட இருக்காரு நீங்க சொல்லிட முடியாது. உண்மையா நீங்க தனியாக யாருக்கும் தெரியாமல் அறை வீட்டுக்குள்ளே, மொட்டை மாடியிலே, வண்டியா இருந்தாலும் நீங்க அந்த பிரசன்னத்தை என்னைக்கு அனுபவிக்கிறீங்களோ, இயேசுவை எப்போ உங்க மனசுல அனுபவிக்கிறீங்களோ, உங்க சரீரத்துல அனுபவிக்கிறீங்களோ, இது ஒரு ஃபீல், இது ஒரு வித்தியாசமான ஃபீல். இது ஒரு நபர் நம்மோட டிராவல் பண்றது மாதிரியே இருக்கும். இது ஒரு நம்மோட ஒரு மனுஷன் ஒருத்தர் பேசுறது மாதிரியே இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் பேசுறது மாதிரி இல்ல. அவர் ஒரு வார்த்தை உள்ளுக்குள்ளே இருந்து பேசினாலும்